A dollar might turn to a million, then we all rich. That's just how I feel. Be the last one out to get this dough. ஹே கைஸ், நான் உங்கள் ஃபேட்மேன் கிரிப்டோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஆப் பற்றி தான். அதாவது எதுக்கு இந்த ஆப் அப்படின்னா, USDT பை அண்ட் செல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு. ரீசெண்டாக எனக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 100 USDT செல் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுச்சு, நான் என்னோடய குரூப்பில் வந்து நான் போடுறேன். இந்த மாதிரி நான் உங்களுக்கு டெலிகிராமில் காமிக்கிறேன். என்ன பண்ணுறேன், குரூப்பில் வந்து இந்த மாதிரி நான் போடுறேன். குரூப்பில் போட்டோடனே நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 100 USDT போடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி USDT வேணும் என்கொயரி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, நான் வந்து ஈவினிங் வாங்குகிறேன், நாளைக்கு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நான் கன்ஃபார்ம் வாங்கிடுவேன், பட் மத்தியானம் வாங்க, ஈவினிங் வாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தள்ளி போகிறாங்க. இதனால் நம்ம என்ன ஆயிடுது, நடுவில் இன்னொரு செல்லர் பையர் நமக்கு வந்தாலும் அவங்கக்கிட்ட வைக்க முடியாது. ஏன்னா நம்ம இவங்ககிட்ட கன்ஃபார்ம்கிட்ட வெயிட் பண்ணுறதுனால, ஓகேவா. அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ரெண்டாவது, ரொம்ப நெகோஷியேட் பண்ணுறாங்க, ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு கேட்பாங்க. நிறைய இஷ்யூஸ் இருக்கும், பேமெண்ட் இஷ்யூஸு, பயம் இருக்கும். 2 பேர் சைட்லேயும் பயம் இருக்கும். ஒருவேளை நான் காசு அனுப்பிச்சதுக்கப்புறம் USDT வராதா, இல்லை USDT அனுப்பிச்சுட்டா எனக்கு காசு வராதான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் இந்த ஆப் உங்களுக்கு ஒரு வழி சொல்லும். என்ன அப்படின்னா, ஆன் ரேம்ப் மணி ஒரு பெஸ்ட் ஆப்புங்க USDT பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு. இந்த ஆப்பு பக்காவாக ஒர்க் ஆகுது. நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்த ஆப் எப்படின்னா பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு ஆப், ஓகேவா. சரி, முதல்ல இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு KYC வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கோங்க. நார்மலாக பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும், அவங்க பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லை. இதில் போய்கிட்டிங்கன்னா USDT பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 100 ரூபாய்க்கு USDT பை பண்ணலாம். நான் வந்து 100 ரூபான்னு போடுறேன். என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, USDT கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். என்ன ப்ரோ 100 ரூபாய்க்கு ஒரு USDT தான் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால், USDTயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 91 ரூபான்னு போட்டிருக்கு. இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், நான் ஒத்துக்கிறேன். 90.9 ரூபா அப்படிங்கிறது உண்மையாகவே ஜாஸ்தியான ப்ரைஸ் தான். ஆனால் மற்றவங்க கம்பேர் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு பைனான்ஸ் P2Pயில் ஃபண்டு போய் லாக் ஆகி இஷ்யூ ஆகிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகாது, ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 1 or 2% நீங்கள் வந்து பெரிய சேவிங்ஸ் பண்ணிட முடியாது. ஒத்துக்கிற 1 or 2% ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. நமக்கு USDT டக்குன்னு வந்துடும். ஒரு ஆத்தரைஸ்டு பையர்கிட்ட போகிறோம். இங்கே வந்து இவங்க பெரிய கம்பெனி ஏமாற்ற முடியாது. பட் நீங்கள் வேறு யாராச்சும் ஒரு P2Pயில் போகும்போது உங்களுக்கு இஷ்யூஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 100ன்னு போட்டிருக்கேன். USDT மேட்டிக்கில் போட்டு ப்ரொசீட் கொடுத்தா எந்த வாலெட் அட்ரஸ்க்கு USDT வரும்னு கேட்கும். அந்த அட்ரஸ் போட்டு நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக கூகுள் பேல ஃபோன்பேலையோ ஒரு டிரான்சாக்ஷன் முடிச்சுட்டு எனக்கு காசு வந்துடும். அடுத்து செல், நேற்று இதில் தான் நான் செல் பண்ணேன், அதுக்கான ப்ரூஃபை காமிக்கிறேன் இருங்க. செல் போகிறேன். செல்லில் போனால் இங்கே பாருங்கள், நேற்று வந்து நான் வந்து இங்கே ஒரு 10 USDT செல் பண்ணேன். எனக்கு வந்து 876.53 பக்காவாக வந்துருச்சு. செல்லில் நீங்கள் என்ன பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நான் தனி வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஆப்பை பற்றி சொல்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ போட்டேன். இனிமேல் யார் USDT பை அண்ட் செல் பண்ணுறதா இருந்தாலும் ஆன் ரேம்ப் மணியில் பண்ணுங்கள். ரேட்டை பார்க்காதீங்க. ரேட்டு உண்மையாகவே ஜாஸ்தி தான். உங்களுக்கு USDT பை ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு 100 போடுறேன். பை ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90.9. செல் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 89. உங்களுக்கு வந்து ஒரு 2 rupees கிட்ட அடி வாங்குது. பட் உங்களுக்கு தொல்லை இல்லை, அதை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். உங்களை யாருமே வந்துட்டு எனக்கு காசு வந்துச்சா, எனக்கு USDT வந்துச்சா ப்ரோ சென்ட் பண்ணுங்கள், சென்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது. ரொம்ப க்ளீன் அண்ட் சேஃப், டப்புன்னு வாங்கிடலாம். ஏன்னா நான் வந்து இதில் செல் பண்ணுறேன். இந்த ஹிஸ்ட்ரியில் காமிக்கிறேன், செல் ஹிஸ்ட்ரி. நேற்று தான் பாருங்கள், நான் வந்து 8:18க்கு ஒரு செல் பண்ணியிருக்கேன். எனக்கு டக்குன்னு வந்துருச்சு.
இதுவே டிடிஎஸ் எல்லாமே கழிச்சிட்டு கொடுத்துரும். அதனால உங்களுக்கு ப்ரெஷரே கிடையாது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த காசு வருதுன்னு இன்டெப்த்தாக க்ளீனாக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன். பாருங்கள் 100ன்னு போடுறேன். இதோ அதுவே என்ன பண்ணிடும், எனக்கு அந்த டிடிஎஸ் பிரேக்கப்னா டிடிஎஸ்ன்னு லொட்டு லொஸ்க்கு எல்லாமே அது கழிச்சிட்டு தான் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெஷரே கிடையாது. ஓகே, நமக்கு அந்த டாக்ஸேஷன் எந்த ஒரு பயமும் இருக்காது. பிகாஸ் இது வந்து எல்லா ரெகுலேஷன் கீழே வரதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த இஷ்யூஸும் வராது. ஏன்னா நீங்கள் ஆத்தரைஸ்டு வேலை தான் போயிருக்கீங்க. நாளைக்கு நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெறும் கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தர்கிட்ட வாங்கி டேக்ஸ் ஃபைல் பண்ணி தொல்லை ஆகிறதுக்கு இது எவ்வளோமே. பிகாஸ் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். நான் இனிமேல் USDT பை அண்ட் செல் இதில் மட்டும்தான் பண்ண போகிறேன். ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது, பட் எனக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் நேற்று 2 நாள் எனக்கு ஃபுல் டைம் வேஸ்ட்டு. காலைல ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ப்ரோ USD நான் பை பண்ணுறேன், உடனே நான் ஈவினிங் பை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன், நான் கேட்டே இருந்தேன், ப்ரோ கன்ஃபார்மாக சொல்லுங்கள், ஏன்னா நான் இன்னொரு செல்லர் வந்தால் நான் அவர்கிட்ட விற்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் 5 டைம் கேட்டு அவர் என்ன சொன்னார், நான் 11 o'clock கன்ஃபார்ம் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியில் வரவே இல்லை. ஸோ என்னாச்சு, ஏமாற்றிட்டார். மறுபடியும் 2வது ஒருத்தர் வந்தார், நான் கன்ஃபார்ம் வாங்குவேன்னு சொல்லிவிட்டு அவரு இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டார். இப்போ என்ன அது, எனக்கு ஏமாற்றி போகிற பிரச்சனை, என் காசு நஷ்டமாக இல்லை, பட் எனக்கு 2 நாள் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த 2 நாள் இன்னொரு சில்லர் ஒரு பையர் வந்து என்கிட்ட கேட்டார், அப்புறம் நீ USDT வேணும், நான் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஏன்னா அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கனால. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ்லாம் ஆகும். ஸோ அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜாலியாக இந்த மாதிரி ஆண்ட்ராமனில் போய்ட்டு ஈஸியாக பை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் வேணால் உங்களுக்கு இன்னும் தனித்தனி வீடியோ போடுறேன், எப்படி பை பண்ணுறது எப்படி செல் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இதாங்க இந்த ஆப் பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன். ரொம்ப சிம்பிளான ஆப்பு, முடிஞ்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பை அண்ட் செல், தனியாக வீடியோ போட்டதுக்கப்புறம் வேணால் நீங்கள் பை செல் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ இதில் நீங்கள் 100 பை பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு செல்லில் உங்களுக்கு ஒரு என்ன பிரச்சனைனா, நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அதாவது இப்போ நான் இங்கே வந்து ஒரு 100ன்னு டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 100 ரூபா செல் பண்ணணும். 100 ரூபா வேணாம், நான் ஒரு இருங்க, இது வந்து பையா செல்லா, இப்போ செல்லுக்கு போகிறேன். செல்லில் நான் வந்து ஒரு 100 USDT செல் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ப்ரொசீட் போகிறேன். இது என் பேங்க் அக்கௌண்ட்டு, ப்ரொசீட். இப்போ பைனான்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இங்கே தான் மேட்டர் இருக்குது. எக்ஸாக்டாக பைனான்ஸ் இருந்தால் செல் பண்ணுவோம். இதில் ஒரு விஷயம் இப்போ ஒன்று வரும் பாருங்கள், கன்ஃபார்ம். இதில் ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஆடட் நெட்வொர்க் ஃபீஸ் டு டெபாசிட் அமௌண்ட் ஸோ தட் வி கெட் எக்ஸாக்ட். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு இருங்க நான் காமிக்கிறேன். இதில் வந்து அந்த பிக்சர் காமிக்கல. இதில் என்ன பண்ணணுன்னாங்க, நான் உங்களுக்கு பைனான்ஸ்குள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ பைனான்ஸ் இங்கே, ஓகே பைனான்ஸ் இங்கே இருக்குது. இப்போ பைனான்ஸில் போய்ட்டு நீங்கள் வித்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பாட்டில் போய்ட்டு வித்ரா பண்ணுறீங்க. வித்ரா பண்ணும்போது என்ன பண்ணணும், இப்போ இங்கே USDT இருக்கா, இப்போ என்ன பண்ணுறேன், இது அழுத்திட்டு அட்ரஸ் என்ன அட்ரஸ் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அமௌண்ட்டில் நம்ம எவ்வளோ விற்க போகிறோம், 100 USDT. இங்கே 100ன்னு டைப் பண்ணக்கூடாது. ஒரு ஃபீஸ் நமக்கு இங்கேருந்து கழிப்பாங்க பார்த்தீங்களா, சாரி இதில் வந்து எங்கே வித்ரான்னு இருக்குது, அந்த நெட்வொர்க்கில் போயிட்டு பைனான்ஸ் மார்ச்சின்னு கொடுத்துருக்காரு. அங்கே என்ன நெட்வொர்க் கொடுத்துருக்கீங்களோ அதான் கொடுக்கணும். இங்கே 100ன்னு டைப் பண்ணால் இங்கே எவ்வளோ காமிக்குது உங்களுக்கு, ரிசீவ் அமௌண்ட்டு 99.71. அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் ஃபீஸையும் இதில் சேர்க்கணும். இப்போ இதில் எவ்வளோ ஃபீஸ் பிடிக்கிறாங்க, 0.29. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 100.29 டைப் பண்ணணும். இங்கே எக்ஸாக்டாக 100 ரிசீவ் ஆகணும். அந்த மாதிரி தான் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஒரு வேளை நீங்கள் அப்படி பண்ணல அப்படின்னா உங்கள் ஃபண்டு லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. இது ஒன்று தான் இந்த ஆப்போட ஒரே சின்ன ட்ராபேக்னு சொல்ல முடியாது.
அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் ஆப். நான் தனி வீடியோவாக பை அண்ட் செல் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.